அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா? இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்து எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க? இந்த கூட்டணி எப்படி தெரியுமா இருக்கு? 21க்கு அப்புறம் இவங்க கூட்டணி 12 கட்சி இருக்கும், ஆனா பொருந்தாத கூட்டணி. முன்னாடி பொருந்ததுச்சா கூட்டணி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். காங்கிரஸ் எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, காங்கிரஸ் எப்படி திமுக அப்படின்னு. ஏன் இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்னு நான் சொல்லவா? இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் ஏன் ஜெயிக்காது தெரியுமா? தொண்டர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒரு 10 தலைவர்கள் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, நவம்பர் மாசமே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை பண்ணணும்னு. டிசம்பர் மாசம் 15க்குள்ள பேச்சுவார்த்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி 15 ஆயிடுச்சு, பிப்ரவரி 15 வரப்போகுது. ஆனா திமுக வந்து பேச்சுவார்த்தை குழு போடவே போடாது. ஏன் தெரியுமா? எப்ப தெரியுமா போடுவாங்க? நீங்க சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து டிக்ளேர் பண்ண அடுத்த மாசம் மார்ச் 5ஆம் தேதி 6ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிபிகேஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு குழுவை போட்டு நீ வெளியே போனன்னு நினைச்சுக்கோ, உன்னை துரோகின்னு சொல்லிடணும். உனக்கு 25 சீட்டு தான், நீ எங்களுக்கு அடிமை தான் வாழ்க்கை முழுசும். அப்ப தொண்டர்கள் எங்க இருப்பாங்க? இந்த 4.5 வருஷம் காங்கிரஸ் தோழர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? காங்கிரஸ் மாவட்ட செயலர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? அப்போ ஒண்ணுமே இல்லை. இது மாதிரி எல்லா கட்சியிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களே, சாம்சங் தொழிலாளர் போட்டல அரெஸ்ட், ஐயா சவுந்தரராஜன் அரெஸ்ட், அம்மா வாசுதி அம்மாவை டாஸ்மார்க் போராட்டத்தில் கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த 4.5 வருஷம் வந்து எந்த கவர்மெண்ட் இங்க இருந்துச்சு? கம்யூனிஸ்ட் தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? விசிகே தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? வேங்கவேல் பிரச்சனையில, கொடி பிரச்சனை அரெஸ்ட் பண்ணது யாரு? யாருக்கு அதிகாரம் கொடுக்காம இருக்கிறாங்க? இஸ்லாமிய தோழர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். இந்த கேள்விக்கு மட்டும் திமுக பதில் சொல்லுங்க. 2024 22 எம்பி திமுக எம்பில ஒரு இஸ்லாமிய தோழர் கூட ஏன் எலெக்ஷன்ல நிப்பாட்டல? இதை கேட்க சொல்லுங்க. ஏன் நிப்பாட்டல? மக்கள் முன்பு திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்பியா வந்து ஒரு இஸ்லாமிய தோழரை நிப்பாட்டதே கிடையாது. எடுத்து பாருங்க லிஸ்ட், 22 எம்பி யார் இருக்காங்கன்னு. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஏழையிலிருந்து ஒரு வேட்பாளர் வரக்கூடாது, ஒரு தலித் சகோதரர் வேட்பாளர் அதிகாரம் வரக்கூடாது, ஒரு ஏழையா இருக்கவங்க வேட்பாளர்கள் வரக்கூடாது, ஏழை சமூகத்திலிருந்து வரக்கூடாது, ஒரு தலித் சகோதரர் அதிகாரத்தை வரக்கூடாது. அதிகாரத்துக்கு யார் வரணும்? இந்த குடும்பம் மட்டும்தான். கலைஞருக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் 40 வருஷம் உழைப்புன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லாரும் உழைச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் இன்னொரு மகன், ஆட்சி நிர்வாகம் சுத்தமா ஜீரோ. இதுல நம்மளை பார்த்து சொல்றாங்க இவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சிருக்கா, கொள்கை இருக்கா அப்படின்னு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் மக்கள் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்பாங்க, அதிமுகவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம பசங்களுக்கிட்டையும் நம்ம தொண்டர்களுக்கிட்டையும் நம்மளுடைய நண்பர்களுக்கிட்டையும் சொல்லிக்கிறது என்னன்னா, நேற்று கூட தேனியில வந்து நம்ம லெப்ட் பாண்டி அண்ணன் டக்குன்னு எமோஷனல் ஆயிட்டார் ஒரு கட்சியை பார்த்து. அண்ணன் லெப்ட் பாண்டி அண்ணன், நம்ம மாவட்ட செயலர்கள் சொல்லிக்கிறேன், நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம், மொத்தமே 60 நாள் தான் இருக்கு. ஒரே போட்டி திமுக டிவிகே, டிவிகே திமுக. இதுதான் தலைவர் சொல்லிட்டார். யாரு என்ன அசிங்கமா வேணா பேசிட்டு போட்டோம். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ரொம்ப அசிங்கமா மேடையில பேசினாங்க. ஆனா யார் பக்கம் நின்னாங்க தெரியுமா? மக்கள் யாரு திட்டு வாங்கினாங்களோ அவங்க பக்கம் நின்னாங்க. அதுக்குதான் அண்ணா சொன்னாரு, நீங்கள் தாக்கிட்டே இருங்க, நாங்க தாங்கி தாங்கி வலுவை ஏற்படுத்திக்கிறோம், நீங்க வலுவை இழந்துருவீங்க ஒரு நாள். நீங்க என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் எங்க தலைவர் அசிங்கமா பேசுவீங்க, அவருடைய வாழ்க்கையை அசிங்கமா பேசுவீங்க. ஆனா தமிழக பெண்கள் ஒட்டுமொத்தமா 100க்கு 100% முதல் முறையில வந்து பூத்துல வந்து ஓட்டு போடுவாங்க அண்ணனுக்காக. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு மாறும் பொழுது. இன்னுமேட்டு இவங்கெல்லாம் பதில் கொடுக்க வேணாம். நான் லாஸ்டமே சொன்னேன், அதிமுகலாம் பதில் கொடுக்காதீங்க. தொண்டர்கள் எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, டிவிக்கு ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கு உடனே சொன்ன கோவம் வந்துருச்சு. அண்ணன் வந்து லாஸ்ட் மீட்டிங்ல சொன்னாரு, பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வந்து நம்ம தலைவர் சொன்ன உடனே டக்குன்னு கோவம் வந்துருச்சு.
அடுத்த நாள் ஐயா இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. யார் சொன்னது? அவர் என்ன, யார் அவர்? அவர் நடிகர். ஒரு நடிகருக்கு பின்னாடி ஒரு ஃபேன்ஸ் கிளப் தான் அவருக்கு இருக்கு. கரூருக்கு அப்புறம் அவர் தப்பு பண்ணிட்டாரு. இதே இபிஎஸ் ஐயா தான் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இந்த பிரச்சனை காலம் எல்லாம் திமுக. ஆனா இப்ப ஏன் சொல்றாரு மாத்தி? நம்ம அவங்களோட போலையாம். அவர் முதலமைச்சர் ஆகணுமா, நம்ம உக்காந்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கணுமா? உங்கள் நிர்வாகம் சரியில்லை தானே 21 திமுக வந்துச்சு. நாங்கெல்லாம் அதுக்காக தானே சேர்ந்தோம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப எங்களுடைய குறிக்கோள் ஒரு முதலமைச்சரை ஆக்குறது மட்டும் கிடையாது, ஒரு அதிகாரத்தை நோக்கி மட்டும் கிடையாது. இங்க தலைவருடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு வரார். இது அதிகார பசி கிடையாது. அப்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு, இபிஎஸ் ஐயா சொல்லும்போது சொல்றாரு, இல்ல தமிழ்நாட்டில் அதிமுக தான் இந்த கூட்டணியோட தலைமை அப்படின்னு யார் தெரியுமா சொன்னாங்க? ஐயா அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்க. ஐயா இதுக்காக தான் உங்களை திமுக திட்டிட்டு இருக்கு. எப்படி இருந்த கட்சி? அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருக்கும் கட்சி? அதிமுக கூட்டணி இருக்க கட்சி எல்லாம் யாருக்கிட்ட போய் நிக்கிறாங்க சொல்லுங்க? எல்லா கூட்டணி கட்சியும் டெல்லியில போறாங்க, பாஜகவோட சேர்றாங்க. பாஜக இந்த கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்கு. ஐயா இபிஎஸ் உருவாக்கலை, அதிமுக உருவாக்கலை இந்த கூட்டணியை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இபிஎஸ் ஐயா இந்த கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்ல முடியும்? உங்களால ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாத பொழுது எப்படி ஒரு கூட்டணிக்கு நீங்க தலைமைன்னு நீங்க சொல்ல முடியும்? நீங்க மட்டும்தான் சொல்லிக்கலாம், நான் தான் தலைமை, நான் தான் தலைமை, நான் தான் தலைமைன்னு. உங்க கூட்டணி இருக்கவங்களே உங்களை மதிக்கல. உங்க கூட்டணி இருக்கவங்களே எல்லாருமே போய் பிஜேபியில போய் அங்க உட்கார்ந்து பேரம் பேசிட்டு அங்க உட்கார்ந்து நம்பரை வாங்கிட்டு உங்களை முதலமைச்சர் சொல்றதுக்கு கூட வாய் வர மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த அதிமுக கூட்டணியை மக்கள் நம்புவார்கள்? தமிழக மக்களுக்கு ஒரு தலைமை தேவை. தமிழக மக்களுக்கு எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய, சமூக நீதியை விரும்பக்கூடிய, மதச்சார்பை விரும்பக்கூடிய ஒரு தலைமை தேவை. அந்த தலைமை தான் எங்களுடைய தலைவர் 2026 ஒரு ஆட்சியை மாற்றுவார். நிறைய பேருக்கு புரியல. இன்னைக்கு உறுதியா சொல்றேன், இன்னைக்கு நமக்கு 30% இருக்கு, 27% கிராஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு கட்சி 25% கிராஸ் பண்றதோ அப்பவே உருவாயிருச்சு அர்த்தம், மக்களுடைய அலை உருவாயிருச்சுன்னு அர்த்தம். எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் இருக்கு. 1983 84 என்டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆந்திரால அப்ப ஆண்டுட்டு இருந்த பிரதம மந்திரி அவர்கள் எதிர்த்து நின்னாங்க. லோக்கல் இருக்க பழைய கட்சிகள் நின்னாங்க. ஆனா எதிர்த்து நின்று ஜெயிச்சார். 6 மாசம் தான் கட்சி, ஒரு ரவுண்ட் அடிச்சார் 10 இடத்துக்கு, 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தார். பிரதம மந்திரி எதிர்த்து நின்னாங்க, முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் எதிர்த்து நின்னாங்க. ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது என்டிஆர் அவர்களை. ஆந்திராவுடைய ரிசல்ட் மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய வேவை உருவாக்குங்கிறத நான் கடுமையா சொல்றேன்.